இதுவரை குரு பகவான் மீன ராசிக்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரித்ததால் வீடு, குடும்பம் மற்றும் மன அமைதி தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் இருந்திருக்கலாம். சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது சொத்து தொடர்பான முயற்சிகள் நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப பொறுப்புகள் அதிகரித்து அவற்றை சமாளிக்க கூடுதல் கவனம் தேவைப்பட்டிருக்கலாம். மன நிம்மதி மற்றும் குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கும் முயற்சிகளும் அதிகரித்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது குரு பகவான் மீன ராசிக்கு 5ஆம் இடமான கடக ராசிக்கு பெயர்ச்சியாகுகிறார். இது மீன ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறந்த யோக பலன்களை தரக்கூடிய பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி மற்றும் பெருமை கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. கல்வி தொடர்பான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும். காதல், உறவுகள் மற்றும் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். படைப்பாற்றல் மற்றும் புதிய சிந்தனைகள் வெளிப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சி பாதைகள் திறக்கப்படலாம். ஆன்மீக சிந்தனை மற்றும் தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். தியானம், யாத்திரை மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உருவாகலாம். அதிர்ஷ்டமும் சமூக செல்வாக்கும் படிப்படியாக உயரத் தொடங்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான காலமாக அமையும்.